தினம் ஒரு திட்டம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம ஒவ்வொரு திட்டங்களாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு 2 திட்டங்கள் முடிச்சிருக்கோம். 2மே தமிழக அரசோட திட்டங்கள் தான். இப்போ 3வது நம்ம பார்க்க போகிறதும் தமிழக அரசோட திட்டங்கள் தான். ஆனால் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு திட்டம் பார்க்க போகிறது இல்லை, 4 திட்டங்களை சேர்த்து வச்சு அதை கம்பேர் பண்ணி படிக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பார்க்கலாம். இந்த 4 திட்டங்களுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னா, இது வந்து திருமண நிதியுதவி திட்டம், திருமணத்துக்காக வழங்கக்கூடிய நிதியுதவி வழங்கக்கூடிய திட்டம் தமிழக அரசுடைய திட்டங்கள் தான். முதல்ல இந்த 4 திட்டங்கள் என்னென்னு பார்த்துடல. யார் பேர்லலாம் இருக்குது அப்படின்னா, முதல்ல டாக்டர் முத்துலட்சுமி அவங்களுடையது, 2வது தர்மாம்பாள் அம்மையாருடையது, ஈவேரா மணியம்மையார் திட்டம், அடுத்து அன்னை தெரசா, இவங்க 4 பேர் பேரில் வழங்கப்படுது. முதல்ல இந்த திட்டங்கள் யாருக்கானது? இப்போ முத்துலட்சுமி ரெட்டி அவங்க பேரில் வழங்கக்கூடியது என்ன அப்படின்னா, கலப்பு திருமணம் பண்ணுறவங்களுக்கு வழங்கக்கூடியது. இது வந்து விதவைகள் மறுமணத்துக்கு வழங்கக்கூடியது தர்மாம்பாள் திட்டம். ஈவேரா மணியம்மையார் திட்டம் வந்து ஏழை விதவையுடைய மகள் திருமணத்துக்காக. அன்னை தெரசா வந்து ஆதரவற்ற பெண்களுடைய திருமணத்துக்காக. இப்போ இதில் வந்து என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ கலப்பு திருமணம்ங்கிறது அவங்களுக்காக, விதவைங்கிறது அவங்களுக்காக, ஏழை விதவைங்கிறது அவங்களுடைய மகளுக்காக, அவங்களுக்காக கிடையாது. அப்போ இந்த இடத்துல மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இதை வந்து ஆதரவு வச்ச பெண்களுக்காக, அவங்களுக்காகவே. இது மட்டும் அவங்களுடைய மகளுக்காக அப்படிங்கிறது வித்தியாசம் பார்க்கணும். அதே மாதிரி மற்ற எல்லாமே திருமணம் தான். இது மட்டும் விதவைகளுக்கான மறுமண திட்டம். அப்போ இதுவும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து தொடங்கப்பட்ட ஆண்டு முதல்ல 1968 இதை தொடங்குறாங்க. ஒரு 7 வருஷம் ப்ளஸ் 7 கூட்டினோம்னா 1975 தர்மாம்பாள் திட்டம். அடுத்து ஒரு 7 கூட்டினோம்னா 1982 ஈவேரா மணியம்மையார் அவங்களோட திட்டம். அதுக்கப்புறம் 7 கூட்டக்கூடாது, கடைசியில் என்ன செஞ்சுருக்காங்க, 3 திட்டம் வந்துட்டு, சரி ஒரு 3 வருஷத்தை கூட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷத்தை கூட்டி 1985 கடைசி 4வது திட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே வந்து நம்மளுடைய மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் பேரில் திருமண உதவி திட்டம் இருந்துச்சு, அதை தான் புதுமை பெண்ணாக மாற்றியிருக்காங்க. ஸோ இது வந்து 68லேருந்து ஞாபகம் வச்சுக்கணும். 68 அது வந்து யாருடைய ஆட்சி காலம் அப்படின்னு தெரியும். அப்போ தான் ஃபஸ்ட்டு டிஎம்கே உள்ளே வருது. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்ணா அப்படிங்கிற காலத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க. 68, அதுக்கப்புறம் 7 75, 7 82, அதுக்கப்புறம் ஒரு 3 கூட்டிடுவோம். ஏன்னா 3 ஸ்கீம் முடிஞ்சிருச்சா, அப்போ 3 வருஷத்தை கூட்டி கடைசியாக 1985. அடுத்து ஆண்டு வருமானம், எவ்வளோ ஆண்டு வருமானம், அந்த குடும்ப வருமானம் இருக்கணும் அப்படின்னு. இப்போ இதுக்கு வந்து இல்லை லிமிட் கிடையாது, எதுவுமே சொல்லலை, இதுக்கும் சொல்லலை. இங்கே ஈவேரா மணியம்மையாருக்கு மட்டும், ஏன்னா பெரியார் வந்து கரெக்டாக கணக்கு பார்ப்பார் அப்படி, அதனால் அவர் பேரில் இருக்கக்கூடிய ஸ்கீமுக்கு மட்டும் 1,50,000 ரூபா, 1,20,000 என்னது ஆண்டு வருமானமாக நிர்ணயிச்சிருக்காங்க. ஆனால் அது யாருக்கு கிடையாது அப்படின்னா, சமூக பாதுகாப்பு திட்டத்துக்கு கீழ் விதவை ஓய்வூதியம் பெறக்கூடியவங்களுக்கு இந்த வருமான சான்றுங்கிறத அவங்க வந்து சமர்ப்பிக்க வேண்டாம். அவங்க வந்து சமூக பாதுகாப்பு திட்டத்துக்கு கீழே விதவை ஓய்வூதியம் வந்து வாங்கிட்டு இருக்கணும். அவங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் இது பண்ண வேண்டாம், தேவை கிடையாது. ஆனால் என்ன சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, அவங்க அந்த பெறக்கூடிய விதவை ஓய்வூதிய சான்றிதழ் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய பொண்ணுக்காக அந்த திருமண உதவியை அளிப்பாங்க. அடுத்து கல்வி தகுதி. இப்போ மற்ற 3க்குமே வந்து கல்வி தகுதி தேவையில்லை. ஏன்னா மறுமணத்துக்கோ விதவையுடைய மகளுக்கோ ஆதரவற்ற பெண்களுக்கு திருமணத்துக்கோ தேவையில்லை. ஆனால் கலப்பு திருமணம் பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கல்வி தகுதியை நிர்ணயிச்சிருக்காங்க. அது யாருக்கு அப்படின்னா, பெரும்பாலும் இது எல்லாமே பெண்களுக்கு தான். பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் குறைஞ்சபட்சம் அப்படிங்கிறத 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். எல்லாருமே வந்து என்ன செஞ்சுருக்கணும், பொது பிரிவில் அப்படிங்கிறபோது 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். இவங்களுக்கு மட்டும், எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் 5ஆம் வகுப்பாவது படிச்சிருக்கணும். குறைஞ்சபட்சம் 5ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். 10ஆம் வகுப்பு வந்து எல்லாருமே படிச்சிருக்கணும். எஸ்டி மட்டும்னா எஸ்டிக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பழங்குடியினருக்கு மட்டும் 5ஆம் வகுப்பு அப்படிங்கிறது குறைந்தபட்ச கல்வி தகுதியாக மணமகளுக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த கலப்பு திருமணம் அப்படிங்கும்போது பார்க்கும்போது நம்ம 2 டைப்பாக இதை பிரிக்கிறாங்க. 2 பிரிவு இருக்குது. முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு பிரிவை சார்ந்தவர், ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ, அவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் வந்து SC/ST பிரிவை சார்ந்தவங்களாக இருக்கணும். இன்னொருத்தவங்க வந்து இதை சாராமல் மற்ற எதை வேணாலும் சார்ந்தவங்களாக இருக்கணும், மற்ற பிரிவை சார்ந்தவங்களாக இருக்கணும். 2வது வகை என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஆண் பெண்ணில் யாராவது ஒருத்தர் வந்து MBCயோ இல்லது அந்த OC கேட்டகரியை சார்ந்தவங்களாக இருக்கணும். மற்றவங்க வந்து அந்த பிற்படுத்தப்பட்ட பேக்வர்ட் கிளாஸ், அதாவது BCயை சார்ந்தவங்களாக இருக்கணும். இதுதான் 2 டைப்பாக இருக்குது. ஒன்று ஆண் இப்படி இருக்கணும், இல்லைன்னா ஆண் இப்படி இருந்தாங்கன்னா பெண் இந்த இதை சார்ந்தவங்களாக இருக்கணும். பெண் இதாக இருந்தாங்கன்னா, ஆண் இதாக இருந்தாங்கன்னா பெண் இதை சார்ந்தவங்களாக இருக்கணும். ஸோ இந்த 2 டைப்லேயும் இந்த கலப்பு திருமணம் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அப்போ கல்வி தகுதி வந்து, ஏன்னா முத்துலட்சுமி ரெட்டி தான் படிச்சிருக்காங்க, அதனால் அவங்க டாக்டர் அப்படி தானே, அப்போ அதனால் வந்து அவங்களோட இதுக்கு மட்டும் கல்வி தகுதி எதிர்பார்ப்பாங்க. அடுத்து விண்ணப்பிக்க தேவையான காலம். இப்போ வரிசையாக பார்த்துட்ருக்கோம். இவங்க வந்து கலப்பு திருமணம் பண்ணவங்க திருமணமான 2 ஆண்டுக்குள்ளே என்ன செய்யணும் அப்படின்னா, கல்யாணம் ஆன பிறகு தான் இந்த முத்துலட்சுமி ரெட்டியோடைய ஸ்கீமும் தர்மாம்பாள் ஸ்கீம், இவங்க 2மே வந்து திருமணமான நாளுக்கு அப்புறம் தான், 2 வருஷத்துக்குள்ளே சொல்லணும். இவங்க வந்து அந்த மறுமணம் ஆனதுக்கப்புறம் 6 மாதத்துக்குள்ளே என்ன செய்யணும் அப்படின்னா விண்ணப்பிக்கணும். ஆனால்
இந்த மணிமேயார் ஸ்கீமும் அன்னை தெரசா ஸ்கீம்லேயும் வாங்குறவங்க திருமணத்துக்கு முன்னாடியே 40 நாளைக்கு முன்னாடியே அந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிச்சிருக்கணும். ஒரு சில வேளைகளில் சிறப்பு நேர்வுகள் அப்படிங்கிற குறிப்பிய அந்த சிறப்பு எக்ஸெம்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த மாதிரி உள்ள கேஸ்க்கு மட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருமணத்துக்கு முதல் நாள் வரைக்கும், முதல் நாள்னால் திருமணத்துக்கு முந்தின நாள் வரைக்கும் அவங்க விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். அப்போது இந்த 2 வந்து திருமணத்துக்கு முன், இந்த 2 வந்து திருமணத்துக்கு பின், இங்கே 2 ஆண்டு, இங்கே 6 மாதம். அடுத்து இதோட நோக்கம், இப்போ கலப்பு திருமணத்துடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? சாதி வேறுபாடை அகற்றணும், சமத்துவத்தை ஊக்குவிக்கணும், இதுதான் மிக முக்கியமான நோக்கம். அடுத்து இந்த விதவை மறுமணம் தர்மம்மாள் அம்மையாருடைய அந்த நினைவு மனத்துடைய நோக்கம், மறுமணம் திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா சமூகத்தில் கைம்பெண்களுக்கு எதிரான பாகுபாட்டை நீக்கி அவங்களுக்கு உறுதிமையை உறுதி செய்யணும் அப்படிங்கிறது தான். அடுத்து இப்போ அவங்களுடைய மகளுக்காக ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏழை விதவைகளுடைய மகளுக்காக அவங்க வந்து சமூகத்தில் இழிவு நிலையை அடைஞ்சிருப்பாங்க, பொருளாதாரத்துக்கு யாரையும் ஒருத்தர் சார்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும், யாரும் உதவி பண்ண மாட்டாங்க, பெரிய அளவில் விழிப்புணர்வு இருக்காது. அதனால் அவங்க சந்திக்கக்கூடிய சவால்களை எதிர்கொள்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு பொருளாதார உதவியாக அவங்க மகளுக்கு திருமணம் செய்து வைக்க உதவுறாங்க. இப்போ இந்த திட்டத்துடைய நோக்கம் ஆதரவற்ற பெண்களுக்கு நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னா சமூகத்தில் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கண்டிப்பாக அளிக்கணும், அவங்களுக்கு திருமண செலவை யாரும் முன்னின்று நடத்த மாட்டாங்க, அதனால் அரசே அதை பண்ணணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நோக்கமாக கொண்டு பண்ணுது. அடுத்து பிரிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே வந்து 2 பிரிவுகளாக கொடுக்குறாங்க. இப்போ இந்த 4 திட்டங்களும் 2 பிரிவு தான். ஆனால் முதல் திட்டம் நம்ம கல்வி தகுதி சொன்னதுனால இங்கே 12 வரைக்கும் படித்தவங்களுக்கு வந்து முதல் திட்டமும், 12 வரைக்கும் அவங்க கண்டிப்பாக படிச்சிருக்காங்க அப்படிங்கிறவங்கள ஒரு திட்டமாக நம்ம எடுத்துக்கிறோம். 2வது திட்டம் வந்து 2வது பிரிவு வந்து பட்டயம் அது படிச்சிருக்கவங்க, டிப்ளமோ இல்லை டிகிரி படிச்சிருக்கவங்களுக்கு. மற்ற எல்லாருக்குமே அதுதான் 2 பிரிவு. ஒன்று படிக்காதவங்க, அதாவது டிகிரி படிக்காதவங்க, டிகிரி படித்தவங்க இல்லை டிப்ளமோ படித்தவங்க, மற்ற எல்லா பிரிவுகளும் அதே தான். இப்போது இந்த பிரிவுகளில் தங்கம் எல்லாருக்கும் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 8 கிராம் தங்க நாணயம் கொடுக்குறாங்க. அது 22 கேரட் தான், 4 பேருக்குமே அதான் கொடுக்குறாங்க. 8 கிராம் தங்க நாணயம் தான் கொடுக்குறாங்க, 22 கேரட் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நிதியுதவியும் பார்க்குறோம் அப்படின்னா முதல் பிரிவு, அதாவது இந்த பட்டம் படிக்காதவங்க, பட்டம் இல்லாதவர்களுக்கு வந்து 25,000, 2வது கேட்டகரி பட்டம் படித்தவங்களுக்கு 50,000. எல்லாத்துலேயுமே அவங்க ஒரு பட்டமோ இல்லை பட்டயமோ, அதாவது டிகிரியோ டிப்ளமோவோ முடிச்சிருந்தா 50,000, அப்படி முடிக்கலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து 25,000 கொடுக்குறாங்க. இதில் கடைசியாக இவங்க 2 பேருக்கு மட்டும், முத்துலட்சுமி ரெட்டியோட ஸ்கீமுக்கும் தர்மம்மாள் ஸ்கீமுக்கும் மட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த 25,000 எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா 15,000 10,000 பிரிப்பாங்க. இந்த 50,000 30,000 20,000 பிரிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளவங்களுக்கு இந்த 15,000 எப்படி கொடுப்பாங்கன்னா ஆன்லைன் மூலமாக மின்னணு தீர்வை மூலமாக கொடுக்குறாங்க. 2வது வந்து அஞ்சலக சேமிப்பு பத்திரம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த 50,000 உள்ள 30,000 வந்து மின்னணு தீர்வையாக கொடுக்குறாங்க, அந்த ஆன்லைனில் ட்ரான்சாக்ஷன் பண்ணிடுவாங்க. இந்த 20,000 அப்படிங்கிறது அஞ்சலக சேமிப்பு பத்திரம் மூலமாக வழங்கப்படுது அப்படின்னு அப்படி பிரித்து வழங்குறாங்க. ஸோ இவங்களுக்கும் அதே தான், தர்மம்மாள் ஸ்கீமுக்கும் அவ்வளோதான். அதே மாதிரி 2025-26 இந்த பட்ஜெட்டில் நிதி எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 4 திட்டங்களுக்கு சேர்த்து ரூபாய் 68.54 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம 3ஆவதாக பார்த்த திட்டம். அடுத்து இன்னொரு திட்டத்தில் சந்திக்கலாம். நன்றி.